ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகையொட்டி வேட்டையின் திரைப்படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தின் மீது நிறைய எதிர்பார்ப்புகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் அண்மையில வெளியாகி ரசிகரிடையே நல்ல வரவேற்பையுமே பெற்றது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வுல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கா. இந்த மனு மீதான விசாரணை இன்று தொடங்கப்படலாம் அப்படின்னு தெரியுதாம். வேட்டையின் படத்துடைய ட்ரீசர்ல என்கவுண்டர் தொடர்பாக வசனங்கள் இருக்கு. அதில் அதை நீக்க வேண்டும். அதை நீக்கும் வரை ரஜினி சாருடைய வேட்டையின் படத்தை வெளியிட அனுமதி அளிக்க கூடாது அப்படின்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்கா. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளதாக இன்றைய இந்த மனு விசாரணைக்குமே வந்திருக்கு. ரஜினி சாருடைய 170வது படமான வேட்டையின் படத்துடைய ட்ரீசரின் போதே என்கவுண்டர் வசனத்திற்கு எதிராக பலருமே விமர்சனம் கொடுத்தாங்க. அதனை நீக்க வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்த நிலையில இப்போது ட்ரெய்லர்ல அதே வசனங்கள் இருப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு கூறி வர நிலையில என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்கும் வரை படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மதுரையை சேர்ந்த பழனிவேல் வழக்கு தொடுத்திருக்காரு. மேலும் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தைகளுமே நடந்துட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே இதற்கான தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.